ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மழைக்கால நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளன. சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உறுதி. புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்த விவகாரம். ஆலோசனை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி வழங்க வேண்டும். தமிழ் உரிமை இயக்கத்தினர் துணைநிலை ஆளுநரிடம் மனு. புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்கிற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாததால் கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் தொற்று நோய் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் மருத்துவமனைகளில் அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களை தடுப்பது குறித்து ஆட்டோ வாகன பிரச்சாரத்தை துவக்கி வைத்துள்ளதாகவும், புதுச்சேரியில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 53% டெங்கு நோய் குறைந்துள்ளதாகவும், மழைக்காலம் தொடங்க உள்ளதால் டெங்கு நோய் அதிகரிக்க வாய்ப்பு உள்ள நிலையில் அதற்கான அனைத்து படுக்கை வசதி மற்றும் மருத்துவ உதவிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா போன்ற நோய்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் என்றும், கெட்டுப்போன உணவுகளை உண்ணாமல் சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் தெரிவித்தவர், வீடுகளிலும் வீட்டின் அருகிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோயில்சாலை ஏரியால இருந்து வந்து பெட்ல சேர்ந்திருக்காங்க. ஒரு 20-30 கேசுகள் ஓபிடி பேசிஸ்ல ட்ரீட் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வாட்டர் கண்டாமினேஷன் ஆச்சு. பழைய கழிவு நீரும் குடிநீரும் கலப்பரம் ஏற்படுறதால இது ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் அதே நான் ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன் சுகாதாரத்துறையோட, பிடபிள்யூடி, 2வது முனிசிபல் கமிஷனரோட சேர்ந்து. நாட் ஒன்லி நம்ம சுகாதாரத்துறை மூலமா முகாம் நடத்தி இதெல்லாம் எவ்வளவு ஒரு நாளும் ட்ராக் பண்றோம். ஐடிஎஸ்பின்ற ஒரு இது வச்சிருக்கோம். நம்ம ஒரு ஏரியா, அந்த இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம், அவங்களுக்கு டேட்டா வரும். எந்தெந்த பிஹெச்ல எவ்வளவு டைரியா கேஸ் வருது அதை மானிட்டர் பண்ணின்னு இருக்கோம். தேவைப்படும் பொழுதுக்கு நம்மள்ட்ட ஏகப்பட்ட படுக்கை வசதிகள் இருக்குது. இப்போதைக்கு 4 பேஷண்ட் தான் பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. மீதி எல்லாம் வந்து ஒரு நாள்ல மருந்து வாங்கிட்டு ஒருவேளை 2 வேளை வயிற்றுப்போக்கு மருந்து வாங்கிட்டு வீட்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாம சொல்றது சுடு நல்ல நிறைய நீர்ச்சத்து இருக்க மாதிரி சாப்பிடுங்க. உப்பு கரைச்சல் வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஆகாரங்களை உட்கொள்ளுங்க. நீர்ச்சத்து குறையாம பாத்துங்க. நமக்கு படுக்கை வசதி, மருந்து வசதி பத்தி எல்லாம் நிறைய இருக்குது. எப்போ வேணா நம்ம கொரோனாவுக்கே ரெடியா இருந்தவங்க நம்ம. அதனால ஏகப்பட்ட பெட் வசதிகள் வச்சிருக்கோம். தேவைப்படும் இடத்துல அதை ஓபன் பண்ணுவோம். இனி வரும் காலம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் மழைக்காலம் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போதுல இருந்தே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு கொசு மருந்து அடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அது பற்றாக்குறைக்கு நம்ம ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சில வீடு வீடா போய் பார்த்து எங்காவது தேங்குறதுக்குதா, தண்ணீர் பானையில தேங்குதா எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அதை கவுத்துட்டு அதை அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாடுறதுக்கு கூட இந்த வருஷமும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலம் இதே மாதிரி காரைக்கால் மாக எல்லா ரீஜனும் செய்யறோம். நாம மக்களும் பாதுகாப்பாளர்களும் சுகாதாரத்துறை தேவையானதை செய்யும். புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற சட்டமன்ற உறுப்பினர் நேருவால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை நடைபெற்றது. கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்கு அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்து உடனடியாக சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றார். சட்டசபை முன்பு நின்றிருந்த அவரை நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகளை வச்சு நான் நிறைய மீட்டிங் போடுறேன், நிறைய பிரச்சனை சொல்றேன், செய்யறாங்க. இருக்கு சார். நான் என்னன்னா இல்ல அமைச்சருக்கு தெரியல சார், எல்லாம் அமைச்சர்களுக்கு தெரியல.
எல்லாம் வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சொகுசா இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்க, அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறாங்கன்னா அது இருக்கட்டும், எது ஒண்ணா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நகரப்பகுதியில இப்படிப்பட்ட இஷ்யூலாம் நடக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். அதிகாரிகள் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், அதிகாரிகளை கூட்டு மீட்டிங் போடுறாங்க, தலைமைச் செயலருக்கு தெரியுமான்னு கேக்குறேன். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாடத்திட்டம் வந்ததுக்கு அப்புறம் 10வது 12வதுக்கான பொதுத் தேர்வுக்கான மாதிரி தேர்வு நடத்தினாங்க. அதுல 95 விழுக்காடு தோல்வி சந்திச்சாங்கன்னு எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துச்சு பாருங்க. அதற்கடுத்து நடந்த பொதுத் தேர்வுல பார்த்து எழுதுறதுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் இணைய இயக்குனர் சிவகாமிக்கு வாய்மொழி உத்தரவிட்டு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அது வாய்மொழி உத்தரவா போய் அனைவருமே பார்த்து எழுத வச்சிருக்காங்க. இப்போ பார்த்து எழுதுனால வெறும் பார்த்தீங்கன்னா 33 மார்க் தான் எடுத்தா தேர்ச்சி பெறலான்னு போது 33 மார்க் எடுத்து 33லேருந்து 50 மார்க் எடுத்தவர் தான் 60 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 100 பேர் எழுதுறாங்க, 60 பேர் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 கூட தான் இருக்கு. இப்போ இவனாலும் உயர்கல்விக்கும் போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற கொண்டு வந்திருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுலையும் அவன் வெற்றி பெற முடியாது. இப்படி கல்வி இன்னைக்கு பாதாளத்தை தள்ளி இருப்பவர் இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சரும் நம்முடைய முதல்வரும். இன்றைக்கு ஆளுநரை சந்திக்கும் மூலம் அது ஒரு தீர்வு கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்கு. கல்வித்துறை அமைச்சர் சொன்னது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை புதுச்சேரி அரசு அமல்படுத்தாததால் சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை ஆகிய துறைகள் கலந்து கொண்ட இந்த சட்டப்பேரவை உறுதிமொழி குழு கூட்டத்தினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மேலும் கூட்டத்திற்கு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், அனிபால் கென்னடி, பிரகாஷ்குமார், மின்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அரசு செயலர் முத்தம்மா, சட்டப்பேரவை செயலர் தயாளன் மற்றும் மின்துறை பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின்துறை, பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளில் சார்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் உறுதி அளிக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்த புதிய 3 IPS அதிகாரிகள் பணியில் இணைந்தனர். மத்திய உள்துறை அமைச்சகம் புதுச்சேரிக்கு விபு கிருஷ்ணன், வினய்குமார், ஸ்ருதி ஆகிய 3 IPS அதிகாரிகளை கடந்த மாதம் 17ஆம் தேதி நியமித்தது. இவர்கள் 3 பேரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறையில் பணியில் இணைந்தனர். இதனையடுத்து அவர்கள் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதிய IPS அதிகாரிகளுக்கு விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி அருமார்த்தபுரம் புறவழி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பவள விழா நினைவு தூணை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுப்பணித்துறை சார்பில் அரும்பார்த்தபுரம் புறவழி சாலையில் வேல்ராம்பெட் ரோட் சந்திப்பில் 10 லட்சம் ரூபாய் செலவில் NR மணிக்கூண்டு போல பவள விழா நினைவு தூண் மற்றும் சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு தூணின் உச்சியில் கடிகாரம் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது.
இதன் திறப்பு விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு நினைவு தூணினை திறந்து வைத்தார். அதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சம்பத், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9370 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.